ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையோட 18வது நாள் ஃப்ரைடே கூட. ஸோ என்னோடய ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். இந்த ஃப்ரைடேக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணிடணுன்னா, பழைய மஞ்சள் குங்குமம் இருக்கும் இல்லையா, அதை வைப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரைடே அன்றைக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, வைக்கிறதுன்னு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே பண்ணி வச்சிடணும். ஃப்ரைடே நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மஞ்சள் குங்குமம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. நம்ம விருப்பம்தான், எப்படினாலும் வச்சுக்கலாம். பட்டை போடலாம், நாமம் போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம விருப்பம்தான். ஃபஸ்ட்டு இப்போ மஞ்சள் பூசிக்கிறேன். வெறும் மஞ்சள் மட்டும் பூசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வீக்கில் என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி ஆகிடும். இதுவே நல்லா பிரைட்டாக 1 வீக்கும் உங்களுக்கு மஞ்சள் அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமாக சந்தனம் கலந்து போட்டுக்கோங்க. நல்லா பிரைட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி மாக்கோலம் போடாட்டியும் பரவாயில்ல, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் மட்டுமாவது கூட போடுங்க. மாக்கோலம் போடுறது அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, வாயில்லா ஜீவனுக்கு உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்த பண்ணினாலும் அதில் ஏதாவது ஒரு ரீசனோட தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாக்கோலத்தோடு விடாமல் அதில் காவியும் கலந்து போட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக தெரியும். காவியோடு கலந்து போடுறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொன்று, வாசலே அவ்வளோ அழகாக மங்களகரமாக தெரியுது பார்த்திங்களா. கண்டிப்பாக வாசலை உருளி வைங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு லெமனை கட் பண்ணி வைங்க. அது கண் திருஷ்டியை போக்கும். நம்ம உருளி வைக்கிறதுமே கண் திருஷ்டிக்காக தான். நெகட்டிவ் வைபை அப்சர்வ் பண்ணிக்கும், நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறோம். வாசக்காலில் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அண்ட் துளசி மாடத்துக்கு பார்த்திங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ரெகுலராக வைக்க முடியாட்டியும். ஆனால் கண்டிப்பாக துளசி செடி ஒன்ஸ் நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ரெகுலராக டெய்லி அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதே மாதிரி ஒரு பத்தியாவது பொருத்தி வைக்கணும். டெய்லி வைக்கிறோம் இல்லையா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி, ஸோ அதை மாற்றும் போது நம்ம துளசி செடிக்கு ஊற்றிட்டு மாற்றிக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியமாக ஏதாவது நட்ஸோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்டோ நம்ம துளசி செடிக்கு வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து நீங்கள் கிட்ஸுக்கோ யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக கோலமும் போட்டுட்டேன் துளசி மாடத்துக்கிட்ட. இப்போ கிச்சனில் போய் கோலம் போட்டுட்டு அப்படியே கையோடு போயிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கிடையில் நான் முன்னாடி நாள் என்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை டிப்ஸாகவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரைடே வந்துட்டாலே பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் க்ளீனிங் ஒர்க் இருக்கும். நம்ம வீடையும் சுத்தம் பண்ணி வைக்கிற வேலை இருக்கும். அதே சமயம் பூஜை ரூம்லேயும் நிறைய மாற்ற வேண்டிய பொருள் இருக்கும், க்ளீன் பண்ண வேண்டிய பொருள் இருக்கும். நம்ம அரிசி, அக்ஷதை இது எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள்.
அண்ட் இப்போ அக்ஷதையை ரெடி பண்ணிக்க போகிறோம். விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக விளக்கு கீழே அக்ஷதை நம்ம போட்டு தான் விளக்கு ஏற்றணும். அது அவ்வளோ நல்லதுங்க. அக்ஷதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தான் பண்ணணும். பச்சரிசியில் மஞ்சள் நெய் விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பிளேட்டில் வச்சு விளக்கேற்ற போகிறோமோ அந்த பிளேட்டில் வச்சுட்டு ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது ஒரு நாணயம் வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்க வச்சு ஏற்றலாம். ஸோ இப்போ 5 ரூபா காயினும் வச்சுட்டு விளக்கையை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பூஜை ரூமில் இருக்க வேண்டிய பொருட்களில் மங்களகரமான பொருட்களில் இதுவும் ஒன்று. விபூதி, குங்குமம், மஞ்சள் இது எல்லாமே நம்ம சாமி ரூமில் கண்டிப்பாக வைக்கணும். அடிக்கடி எடுக்கிறதுனா என்னன்னு பார்த்திங்கன்னா விபூதி, மஞ்சள். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதையும் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்து அது குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம குங்குமம் வந்து எந்த இதில் வச்சாலும் சரி ஏர்டைட்டாக ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா கூட அந்த ஸ்மெல் போயிடும். இன்னொன்று ஒரு மாதிரி பூசணம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போ சாமி ரூமுக்கு வந்து பூ வைக்க போகிறோம். பூவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பன்னீரை தெளிச்சிட்டு நீங்கள் வந்து பூ வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். அதே மாதிரி பூ வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பூ வந்து டெய்லி மாற்றணும். சப்போஸ் டெய்லி எங்களால் பூ வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போ பூ வாங்குறீங்களோ அப்போ வச்சு சாமி கும்பிடுங்க. அடுத்த நாள் அது வாடுறதுக்குள்ளே ரொம்ப வாடுற வரைக்கும் வச்சு இது பண்ணாமல் செகண்ட் டேவே அந்த பூவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பூவே வைக்காமல் கூட கும்பிடலாம், ஆனால் வாடின பூவை விட்டுறக்கூடாது சாமி ரூமில். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து பூ வைக்கிறேன். காம்புக்கு இல்லாமல் வைப்பேன். ஏன்னா பெரிய காம்பாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அதுக்கு எதுவும் ஹோல்டர் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நிற்க வைக்கும்போது அந்த காம்பு பின்னாடி தாங்கிக்கிட்டு அப்படியே நின்றுக்கும். ஸோ எல்லாத்துலேயும் அப்படியே தான் நிற்க வச்சிட்ருக்கேன். நான் எல்லாமே குட்டி குட்டி விக்கிரகன்றனால ஒரு பூவை அப்படியே நான் நிற்க வைப்பேன். அது காம்பு நீளமாக இருக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும், இறங்கி கீழே விழுகாது. ஸோ ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்புக்கு இல்லாமையே வச்சு பாருங்கள். சப்போஸ் காம்பே இல்லாத போனால் சாமி பாதத்தில் வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரெகுலராக பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 5 ரூபா காயின்ஸ் 108 5 ரூபா காயின்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது அழகாக குபேரரும் மேலே வச்சு அதை வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக வந்து சாமி ரூமில் எது வைக்கணுன்னா நீங்கள் காயின்ஸ், நாணயம் ஸோ இதெல்லாம் வச்சு வழிபடும்போது பன்மடங்கு பெருகும். பூவெல்லாம் வச்சுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் யார் ரசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பூவெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டே தான் ஒரு வேலையும் செய்வேன். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ செம்பு ரெடி பண்ணுறோங்க. வாரம் ரெடி பண்ணணுமானா கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இந்த மாதிரி செம்பில் வந்து அதில் பன்னீர் விட்டு கலந்துக்கோங்க தண்ணீரோடையே. அதில் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையான பொருட்களை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நம்ம வந்து பூவையும் சேர்த்து வச்சுக்க போகிறோம். பூ வந்து ரெகுலராக மாற்றணுமா, தண்ணியில் இருக்கிறனால ஒரு 2 டேஸ் கூட இருக்குங்க. அதனால் லைட்டாக வாடுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பவுலில் காயின்ஸ்லாம் நிரப்பி அது பக்கத்தில் வச்சுருக்கேன். முக்கியமாக நம்ம சாமி ரூமில் இருக்க வேண்டியது கண்ணாடி. ஸோ அதனால் கண்ணாடியும் பார்த்திங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் இருக்கிற மாதிரி அங்கங்கே நான் வந்து கண்ணாடி வச்சுக்கிறேன். கண்ணாடியும் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து எல்லா பொருளையும் வாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைப்போம். ஸோ அதே மாதிரி விபூதிலாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா இதுவுமே பணவரவுக்காக தான். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் பூஜை டிப்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பணவரவு வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சின்ன பரிகாரம். இது எல்லாமே வந்து சேர்த்து வைக்கும்போது அதுக்குரிய பலன் ஜாஸ்தி. இப்போ 2 பொருளை சேர்க்கும் போது அதுக்குண்டான பலன் ஒரு விதமான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் ஆகி அது ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சு தருது. ஸோ அதெல்லாம் செய்கிறதுல தப்பே இல்லை. அதே மாதிரி விளக்கில் ஏதாவது ஒரு விளக்குக்கு மட்டும் நெய் விளக்கு ஏற்றுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா நக்ஷத்ரா அப்படின்ற ஒரு ப்ராண்டில் யூஸ் பண்ணுறேன். பிக் பாஸ்கெட்டில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே தான் ஆர்டர் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி பஞ்சத்திரி தான் போடணும். அது எல்லாேருக்கும் பேசிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்கன்னா 2 திரியாக போடுங்க. 2 காமாட்சி விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒரு திரி போட்டால் போதும். அதே மாதிரி மண் அகல் விளக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒன்றாவது போடணுங்க. நான் தான் பிரம்ம முகூர்த்த விளக்கே அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு தானே யூஸ் பண்ணுறேன். அதனால் அப்படியே ரெகுலர் பண்ணிக்கிட்டேன். காமாட்சி விளக்கில்
கற்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 3, 5 அந்த மாதிரி போட்டு ஏற்றும் போது நமக்கு வந்து மனசு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்னொன்று நமக்கு வந்து பண வரவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. ரொம்ப அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு நான் எதுவுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாமே பேசிக்காக நம்மகிட்ட இருக்க கல்லுப்பு, மஞ்சள், ஸோ இந்த மாதிரி இருக்க பொருளை வச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படிலாம் வந்து பண வரவுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபுல் டே இப்போ முன்னாடி நாள் தான் எல்லாமே நம்ம பண்ணதெல்லாம் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதை அடுத்து இப்போ பார்க்கலாம். இது ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சதுங்க. என்னென்னா ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு, ஒரு விரலி மஞ்சள், காயின் இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்க போகிறோம். அதுக்கும் ஒரு கண்ணாடி வச்சு செட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பிரதிபலிக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் எல்லாமே போட்டு வச்சிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து விளக்கேற்றிக்கலாம். நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரைடே அப்படின்றனால நல்லா பட்டு சாரியாக கட்டியிருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப அம்மா வாங்கி இந்த சாரீ நான் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த சாரீ இது. நான் அதுக்கப்புறம் இப்போ தான் கட்டுறேன். சொன்னால் நம்ப முடியுதா, நான் 9th ஸ்டாண்டர்டில் கட்டின சாரீ இது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க நான் அடுத்து கட்டுறேன். அதை கட்டும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப ஆரத்தி காட்ட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த நாள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி காலையிலேயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பாசிட்டிவான வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் லைஃப்லேயும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இந்த தீப தூப ஆர்த்தியெல்லாம் காட்டும் போதே வந்து மனசார வேண்டிக்கோங்க. நானும் உங்கள் எல்லாத்துக்காண்டியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காண்டியும் நான் வேண்டுறேன். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருக்குது, நான் வேண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காண்டி சேர்த்து வேண்டிக்கிறேன். அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டுறோம் பார்த்திங்களா, அந்த விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரமான பலன் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்காக வந்து வேண்டிப்பேன். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறுதோ இல்லையோ மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மனசு ரொம்ப அமைதியாகும். ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அவசரப்படாது மனசு. ஓகே நம்ம கடவுள்கிட்ட சொல்லியிருக்கோம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பக்குவம் வரும். ஸோ கடவுள் நம்பிக்கை அதனால தான் வந்து அதிகமாகுது எல்லாத்துக்குமே. வந்து லேட்டானாலும் வந்து இது கடவுளால் கிடைச்சது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்புகிறோம், பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, பாசிட்டிவான ஒரு விஷயம். அது எந்த ஒரு கெட்ட சக்தியுமே வீட்டில் இருக்காது, பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. சாம்பிராணி காட்ட உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தான் கிடைக்கும். வீடே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். ஸோ அது ரெகுலராக பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கு தான் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணுன்னு கிடையாது, ரெகுலராக நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அதே மாதிரி தீப ஆர்த்தி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்டி முடித்ததுக்கப்புறம் பூ வச்சு ஒரு 3 சுற்றிட்டு அதை வந்து மலையேற்றணும். அதுக்கப்புறம் தான் வந்து விபூதி குங்குமம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாவது படைக்கணும். நெய்வேத்தியம் படைக்கும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த டயத்தில் என்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும், உங்களால் வைக்க முடியும்னு சொல்லி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் ஏன் ஆப்பிளே அடிக்கடி வைக்கிறேன்னா ரெகுலராக கும்பிட்டுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ அதனால் சாமிகிட்ட காலையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை ஸ்கூலுக்கு போகிறப்ப கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டுருவேன். ஸோ அதனால தான் டெய்லி நான் ஆப்பிள் வச்சிட்ருக்கேன், ஒரே மாதிரியான நெய்வேத்தியம் வைக்கிறேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் மிக்சடாக வைப்பேன். ஸோ அதை வந்து வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.